Hello champs, bus number 375 சைனால நடந்த பயங்கரமான சம்பவம் இது. இதுல அமானுஷமும் கலந்திருக்கு, ஏகப்பட்ட மர்மங்களும் கலந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து சைனால உண்மையிலே நடந்திருக்கு. பட் இது நாள் வரைக்கும் எதனால இப்படி நடந்ததுன்னு அந்த சம்பவத்துக்கான கன்க்ளூஷன், அந்த கான்செப்டுக்கான ஒரு கன்க்ளூஷன் இல்லாம தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. போன வீடியோல இந்த டெவில் ட்ரீ ஆஃப் நியூ ஜெர்சி பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே போல இதுல கூட அந்த அமானுஷ எஃபெக்ட் அதிகமாவே இருக்குன்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேய்கள் வந்து இந்த காலியான பங்களாக்குள்ள இல்லைன்னா இந்த காலி செய்யப்பட்ட கிராமத்துக்குள்ள இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த பேய் வந்து பஸ்ஸுக்குள்ள வந்திருக்கு, அதுவும் மூவிங் பஸ்க்குள்ள. ஸோ அந்த 375 பஸ்ஸுக்குள்ள என்னதான் நடந்தது அண்ட் எதை வச்சு அதை பேய்னு சொன்னாங்கன்றது இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உங்கள் ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றி ஸ்க்ரீனை டச் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணி ரைட்டில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அன்னைக்கு டேட்டு 14ஆம் தேதி நவம்பர் மாசம் 1995. யுவான் மிங் ஹுவான்னு சொல்லப்படும் இடத்துல இருந்து பஸ் நம்பர் 375 கிளம்புது. அந்த நாள் அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பும் கடைசி பஸ் அந்த பஸ் தான். அதனாலேயே அந்த பஸ்ஸுக்கு தி லாஸ்ட் பஸ் டு ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா அந்த பஸ் போய் சேரும் இடம் வந்து ஜியாங்ஷான்னு சொல்லப்படும் இடம். ஜியாங்ஷானோட மீனிங் என்னன்னா ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ். அதனாலதான் அந்த பஸ்ஸுக்கு தி லாஸ்ட் பஸ் டு ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்னு சொன்னாங்க. சோ அந்த பஸ் பயணிக்கும் பாதை வந்து யுவான் மிங் ஹுவான்ல இருந்து ஜியாங்ஷானா. ப்ரொனவுன்சியேஷன்லாம் தெரியல சகோ, இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ யுவான் மிங் ஹுவான்ல இருந்து ஜியாங்ஷான், அதாவது ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ். அது வந்து நவம்பர் மாசம்ன்றதால வின்டர் சீசன். ஸோ காத்தெல்லாம் பலமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ல இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர், லேடி கண்டக்டர் அண்ட் சில பேசஞ்சர்ஸ். ஸோ பஸ் போய்கிட்டு இருந்தது. அப்படி போகும்போது சவுத் கேட்னு சொல்லப்படும் ஸ்டாப்பிங்ல இப்போ பஸ் நிக்க போகுது. அதனால சவுத் கேட் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு, யாரெல்லாம் இறங்கணுமோ பஸ் விட்டு இறங்கிக்கோங்கன்னு கண்டக்டர் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இறங்கிட்டாங்க, ஆனா சில பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சவுத் கேட் ஸ்டாப்ல 4 பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்குள்ள வந்தாங்க. ஒண்ணு வந்து மிட் ஏஜ்டு லேடி, அவங்களுக்கு 44-47 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து 2 கப்பிள்ஸ் வந்தாங்க. அதுக்கு அடுத்து எங்கான பையன் ஒருத்தன் வந்தான். இந்த கப்பிள்ஸ் வந்தாங்கல்ல, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் டிரைவருக்கு பக்கத்துல இருக்கும் சீட்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லேடியும் அந்த பையனும் பஸ் கதவு கிட்ட இருக்கும் சீட்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த நைட் டைம்ல அந்த பஸ் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த காலியான ரோட்ல இந்த பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டை தவிர வேற எந்த சவுண்டுமே கேட்கல. அந்த பஸ் பாட்டுக்கு சைலண்டா போய்கிட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த வழியா இந்த பஸ்ஸை தவிர வேற எந்த வண்டியுமே போகல. சோ அந்த யுவான் மிங் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஜியாங்ஷான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த வழியா வேற எந்த வண்டியுமே போகல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பஸ் டிரைவருக்கு தூரத்துல ஏதோ ஒன்னு ஷேடோ போல ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு. லைட்டா பயம் வந்திருக்கு. அதனால பஸ் வேகமா ஓடிட்டு போனாரு. அந்த ஷேடோ கிட்ட போக போக அந்த ஷேடோவா தெரிஞ்சவங்க பஸ்ஸை நோக்கி கை காட்டினாங்களாம். இப்ப பொதுவாவே பேசஞ்சர் வந்து பஸ் நிறுத்தணும்னா கை காட்டி ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல அந்த ஷேடோவா தெரிஞ்ச மனுஷங்க பஸ்ஸை கை காட்டி ஸ்டாப் பண்ணாங்களாம். பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே அவங்க கிட்ட போய் நிறுத்தினா அவங்க மனுஷங்க தான் பஸ்ஸை நிறுத்த சொல்லி கை காட்டியிருக்காங்க. சோ பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன தோணு இருக்குன்னா, பயப்பட ஒண்ணும் இல்ல, நார்மலான பேசஞ்சர்ஸ் தான், இந்த பக்கமா வேற எந்த பஸ்ஸுமே வராததுனால நம்ம பஸ்ஸை கை காட்டி நிறுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இனிமேதான் அந்த மெயின் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா பஸ் ஸ்டாப் பண்ணி அந்த 375 பஸ்ஸுக்குள்ள ஏறினது மொத்தம் 3 பேரு. பட் இங்க மேட்டர் என்னன்னா அந்த 3 பேரும் பார்க்க வினோதமா, வித்தியாசமா, பயங்கரமா இருந்தாங்களாம். அதாவது அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த ட்ரெஸ் செம்மையான கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸை பத்தி அப்பா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 3 பேர்ல வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்த ஆளுங்க நடுவுல இருந்த அந்த ஆளோட கைகளை அவங்களோட தோல் மேல போட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி புடிச்சுக்கிட்டு வந்தாங்களாம். அதனால நடுவுல இருந்த அந்த ஆளோட தலை இப்படி கொஞ்சம் பெண்டாகி இருந்ததால அந்த நடு ஆளோட முகத்தை சரியா பார்க்க முடியலையாம். ஆனா இவங்களோட இந்த 2 பேரோட முகம் வந்து பார்க்க விபரீதமா இருந்துதான். இப்போ அந்த ட்ரெஸ் மாடல்ஸ்க்கு வந்தோம்னா 1995 காலகட்டத்துல ஜனங்க போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ட்ரெஸ் மாடல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாடல்ல அது போல மாடல்ல இந்த 3 பேரும் இல்லையா. இன்ஃபேக்ட் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தது ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா. ட்ரெடிஷன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷனல்லாம் கிடையாது. எப்பவோ எந்த காலத்திலயோ 14வது செஞ்சுரியில, எப்போ 16th செஞ்சுரியில ஜிங் டைனஸ்டி காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரியான மாடல்ஸ், ட்ரெஸ் மாடல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே போலதான் இந்த 3 பேரும் அந்த நைட் டைம்ல அந்த பஸ்ஸுக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட ஃபேஸ் வந்து
பார்க்க நார்மலா இல்லாம நல்லா ஒயிட்டா பிரைட்டா இருந்தாங்களாம். பஸ்ஸுக்குள்ள இருந்தது சில பேசஞ்சர்ஸ் தான். அவங்களும் இந்த 3 பேரை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிட்டாங்களாம். ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவனுங்க யாருடா இவனுங்க, எப்போ எந்த காலத்திலயோ பழங்காலத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படியெல்லாம் நினைச்சிருப்பாங்க. சோ அந்த பஸ் டிரைவரும் பஸ் கண்டக்டரும் அந்த பேசஞ்சர்ஸும் இந்த 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள வந்து உட்கார்ந்ததும் ரொம்பவே அன்ஈஸியா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அந்த லேடி கண்டக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்து நீங்கெல்லாம் பயப்படாதீங்க, அவங்க வந்து மேபி சினிமால நடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க, அதனாலதான் அவங்களோட அந்த ட்ரெஸ் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ்க்கும் டிரைவருக்கும் தைரியம் சொன்னாங்க. ஆனா பேசஞ்சர்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அட படத்துல நடிக்கக்கூடியவங்க எல்லாம் இதுக்கியா பஸ்ல டிராவல் பண்ண போறாங்க, அதுலயும் ஒண்ணு மட்டும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு, படத்தை விடுங்க, சீரியல்ல நடிக்கக்கூடியவங்களே கார்ல தான் போவாங்க, சொந்த கார் இல்லைன்னாலும் கேபாச்சு புக் பண்ணி போவாங்க, இப்படி பஸ்லாம் டிராவல் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்கள பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் வியர்டா இருக்குன்றது போல அந்த பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ வாட் எவர், அந்த பஸ் டிரைவர் வந்து பயத்துல பஸ்ஸை வேகமா ஓட்டிக்கிட்டே போனாரு. இந்த 3 பேரும் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி அந்த சவுத் கேட் ஸ்டாப்ல 4 பேர் பஸ்ல ஏறினாங்க. அதுல கூட ஒரு லேடியும் ஒரு யங்கான பையனும் பஸ்ஸோட கதவு கிட்ட உள்ள சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல அந்த லேடி வந்து திரும்பி பின்னாடி பார்த்திருக்காங்க. அப்போ இந்த 3 பேரும் பஸ்ஸோட கடைசி சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பஸ் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜின் சத்தம் அந்த காத்து சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு 4-5 ஸ்டாப்ஸ் தாண்டி போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கி போயிட்டாங்க. இப்போ பஸ்ஸுக்குள்ள இருக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா, பஸ் டிரைவர், லேடி கண்டக்டர், இந்த மிட் ஏஜ்டு லேடி, அந்த யங்கான பையன் அண்ட் பஸ்ஸோட கடைசி சீட்ல இந்த 3 பேரு. பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. சடனா இந்த லேடி என்ன பண்ணாங்க, திடீர்னு எழுந்திருச்சு அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இந்த லேடி திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே விளங்கல. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, இந்த பையன் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், மேல கையெல்லாம் போடுறான்னு சொல்லிட்டு அந்த எங்கான பையன் மேல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே விளங்கல. அந்த பையன் வந்துகிட்டு, மேடம் மேடம் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பிஹேவ் பண்ணவே இல்லை, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், ஏன் என் மேல இப்படி பழிய தூக்கி போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அவங்களுக்குள்ள சின்ன ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. சோ கண்டக்டர் என்ன பண்ணாங்க, அந்த பையனை இன்னொரு சீட்ல போய் உட்காந்துக்க சொன்னாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு போனான். ஆனா அந்த லேடி என்ன பண்ணாங்க, அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு, டிரைவர் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க, இல்லைன்னா எங்களை அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுடுங்க, இவனை நான் பாத்துக்கவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே விளங்கல. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், மேடம் மேடம் என் வயசு என்ன உங்க வயசு என்ன, என் மேல இப்படி எல்லாம் பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமான்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பேசி பார்த்திருக்கான். பட் அவங்க விடுற மாதிரி இல்ல. பஸ் டிரைவர் இருந்துகிட்டு இது என்னடா பெரிய தொல்லையா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு அந்த பையன் வந்து அந்த லேடி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருக்கான், எம்மா என்னை விட்டுடுமா, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாதுமான்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, பதவாதீங்க, நான் வந்து இது உங்களோட நல்லதுக்காக தான் பண்ணேன், நாம இதுக்கு மேலேயும் அந்த பஸ்ல போகிறது நல்லதுக்கு கிடையாது, அதனாலதான் உங்க மேல இந்த மாதிரி பழிய போட்டு உங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ்ல வந்து உட்கார்ந்த அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல இந்த லேடிக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்தது. அவங்க பார்க்க வினோதமா இருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கான்றதுனால பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல என்ன ஆகிருக்கு, அது வந்து நவம்பர் மாசம் இல்லையா, சோ காத்தெல்லாம் பலமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ சடனா திரும்பி பார்த்தப்போ காத்து பலமா அடிச்சிருக்கு. அப்போ அவங்களோட கால் கிட்ட லேசா துணி மேல தூக்கி இருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு கால் இல்லன்றதை நோட்டீஸ் பண்ண, அவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்க பேய்னு சொன்னாங்க. அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிட்டாங்களாம். இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தைரியமா இருந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, எல்லா பேசஞ்சர்ஸும் பஸ் விட்டு இறங்கி போயிட்டாங்க, இவங்க மட்டும் பஸ்ஸுக்குள்ளே இருந்திருக்காங்க. சோ எப்படியாவது அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு செம்மையான பிளான் எல்லாம் போட்டு பிரில்லியண்டா அந்த பையனையும் கூடவே சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பஸ் போயிடுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்களை பத்தி போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்னது அவ்வளவு நம்புற மாதிரி இல்ல. அதனால அவங்க சொன்னதை பெருசா கண்டுக்கல. இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்கேயோட அந்த பஸ் நம்பர் 375ஓட கதை முடியுது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவமே இருக்கு. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சைனாவை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அது கூட இந்த கதையோட கனெக்ட் ஆகுது. என்னன்னா சைனால கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க.
எதுக்காகடா அந்த மாதிரி கோஸ்ட் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கறத போல அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணா அவங்களோட முன்னோர்கள், அவங்களோட ஆன்செஸ்டர்ஸோட ஆன்மா அவங்களோட வீட்டுக்கு வந்து போகும்னு அவங்களால நம்பப்படுது. அந்த பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா மிட் ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும். சோ அந்த பர்டிகுலர் பீரியட கோஸ்ட் மந்த்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு ஏத்தபடி இவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் கூட நவம்பர் மாசத்துல தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்த அந்த 3 பேரும் பழங்காலத்து ஆடையில தான் வந்திருக்காங்க. சோ இப்போ அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பஸ் நம்பர் 375 இஸ் மிஸ்ஸிங். அந்த ஜியாங்ஷான், அந்த ஃபிராக்ரண்ட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடைசி பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் நம்பர் 375 ரீச் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல இருந்த அந்த பஸ் கண்டக்டரும் பஸ் டிரைவரும் கூட காணோம். சிட்டி முழுக்க சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஞாபகம் வந்தது, இந்த பஸ்ஸை பத்தி தானே 2 பேர் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் என்கொயரி பண்ணாங்க. பட் மேட்டர் என்னன்னா அவங்களே பயந்து போய் கிடக்குறாங்க. ஏன்னா பார்டர்ல வந்து தப்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த லேடி இல்லைன்னா இந்த பையனுக்கு என்ன ஆகிருக்குன்னு கூட சொல்ல முடியாது. சோ அவங்களே ஷாக்ல இருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே அவங்கள நியூஸ் சேனல்ஸ்ல இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் அவங்க சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 2 நாட்கள் கழிச்சு அந்த பஸ் கண்டுபிடிக்கப்படுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா மியூன்னு சொல்லப்படும் ரிசர்வாயர்ல அந்த பஸ் மூழ்கி விழுந்திருந்தது. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி இந்த மியூன் ரிசர்வாயர் இருக்கு. அங்கதான் இந்த பஸ் மூழ்கி இருந்தது. அதுல இருந்து அந்த பஸ்ஸை வெளியில எடுத்தா அதுல 3 டீகம்போஸ்ட், அதாவது அழுகி போன டெட் பாடிஸ் கிடந்தது. ஒன்னு வந்து அந்த பஸ் டிரைவர், இன்னொன்னு வந்து அந்த லேடி கண்டக்டர், அண்ட் 3வது வந்து அன்ஐடென்டிஃபைடு ஆளு. சோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, பஸ் ஒன்று போய்கிட்டு இருந்தது, சடனா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரிசர்வாயர்ல போய் மூழ்கிடுச்சு அப்படின்னு தான் தோணும். பட் அதுல சில மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த மிஸ்டீரியஸ் விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பஸ் விழுந்த இடம் வந்து ஃபைனல் ஸ்டாப்ல இருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து விழுந்திருக்கு. ஃபைனல் ஸ்டாப் வரைக்கும் தான் பஸ்ல டீசல் இருக்கும். அப்படி இருக்கும்போது டீசலே இல்லாம பஸ் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுன்னு ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்க்க டீசல் டேங்கை ஓபன் பண்ணி பார்த்தா டீசல் டேங்க் வந்து பிளட்டால ஃபில்அப் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த 3 பாடிஸ் வந்து அழுகி போன நிலையில இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது வெயில் காலமாவே இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் டீகம்போஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது குளிர்காலத்துல எப்படி இவ்வளவு சீக்கிரம் டீகம்போஸ் ஆச்சுன்னு கேள்வியும் வந்தது, டவுட்டும் வந்தது. அடுத்து அந்த மியூன் ரிசர்வாயரோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அங்க அந்த பஸ் வந்தது போல எதுவுமே இல்ல. கேமரால விழாம எப்படி உள்ள போய் ரிசர்வாயர்ல விழுந்துச்சு, அதுக்கும் எந்த பதிலும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி பஸ்ஸுக்குள்ள வந்து உட்கார்ந்த அந்த 3 பேர் பத்தின எந்த டீடைல்ஸும் தெரிய வரல. கம்ப்ளீட்லி எல்லாமே அன்சால்வ்டு மிஸ்டரியாவே நின்று போச்சு. அதுலயும் இந்த 3 மிஸ்டீரியஸ் விஷயங்களை கேட்கும்போது இந்த பேய், அமானுஷம் இதெல்லாம் உண்மையிலே இருக்குன்னு கூட தோணுது. பட் சில பேர் இதெல்லாம் உண்மைன்னு நம்புவாங்க, சில பேர் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர், இதுதான் சைனால நடந்த அந்த பஸ் நம்பர் 375 பத்தின மிஸ்டீரியஸான கான்செப்ட். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.